மத்திய காலத்தில் ஐரோப்பியர்கள் பர்பிள், ஒயிட், yellow போன்ற நிறங்களில் உள்ள கேரட்ஸை அதிகம் பயிரிட தொடங்கினாங்க. இந்த கேரட்ஸ் அராபிய வர்த்தகர்களால் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட்ஸ் ஐரோப்பியர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றது. கேரட்ஸில் உள்ள இயற்கையான இனிப்பு சுவை மற்றும் மருத்துவ குணங்களுக்காக வேண்டித்தான் இந்த கேரட் ஐரோப்பாவில் பிரசித்தமடைய தொடங்கியது. இதையடுத்து இந்த காலகட்டத்தில் யார் இந்த கேரட்ஸை அதிகம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஐரோப்பாவில் உள்ள உயர் குடிமக்களும் பிரபுக்களும் தான். அது மட்டும் இல்லாமல் கேரட்டால் தயாரிக்கப்படுற உணவுகள் தங்களுடைய விருந்துகளில் பரிமாறப்படுறத இந்த உயர் குடிமக்களும் பிரபுக்களும் பெருமையாகவும் கௌரவமாகவும் கருதினாங்க. அதுக்காக வேண்டியே தங்களுடைய விருந்துகளில் கேரட் ஒரு அங்கம் வகிக்கணும்னு சொல்லி கருதினாங்க. அந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்படுற மிக விலை உயர்ந்த வாசனை திரவியங்களான கருவாப்பட்டை, இஞ்சி போன்றவற்றை பயன்படுத்தி பலவிதமான கேரட் உணவுகளை தயாரித்து தங்களுடைய விருந்துகளில் பரிமாற தொடங்கினாங்க.